பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 25வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசையாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசையாதபடி அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார் என்று உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இதோ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற பொழுது நாம் அசைக்கப்படுவதில்லை என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. ஆண்டவர் என்னோடு கூட இருக்க வேண்டும், தேவன் என்னோடு கூட வர வேண்டும், கர்த்தர் என்னோடு கூட வசிக்க வேண்டும், ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் விரும்புகிற ஒரு காரியம்தான். ஆண்டவரும் அதை தான் விரும்புகிறார், நான் என்னுடைய பிள்ளைகளோடு கூட வசிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் வேதம் இங்கே ஒரு விஷயத்தை சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அப்படியானால் தேவன் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் என்னோடு கூட வசிக்க வேண்டும் என்று சொன்னால், நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். நான் எப்பொழுதும் தேவனை நோக்கி கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதும் தேவனை நோக்கி கொண்டிருக்கிற ஒரு மனிதன், எப்பொழுதும் தேவனை நோக்கி கொண்டிருக்கிற ஒரு மனுஷியால் மாத்திரமே தேவன் தன்னுடைய வலது பாரிசத்தில் இருப்பதையும் கர்த்தர் தன்னோடு கூட இருப்பதையும் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதோ வேதாகமத்திலே இந்த தாவீதை குறித்தே நாம் சற்று சிந்திப்போம் என்று சொன்னால், தாவீது சவுலுடைய கைக்கு தப்பி ஓடுகிற நாட்களிலே அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். கேகிலா என்கிற ஒரு பட்டணத்தை பெலிஸ்தர் கொள்ளையடித்த பொழுது தாவீது போய், நான் அந்த பட்டணத்தை பிடிக்கலாமா என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ போய் பிடி என்று சொல்லுகிறார். இப்பொழுது அவரோடு கூட இந்த மனுஷர்கள் சொல்லுகிறார்கள், நாம் அங்கு போவது எத்தனை அளவுக்கு நமக்கு நன்மையாய் முடியும்? ஏனென்று சொன்னால், அவர்கள் நம்மோடு கூட நாம் அங்கே போவோம் என்று சொன்னால் அவர்கள் நம்மை ஜெயித்து விடுவார்களோ, அல்லாவிட்டால் அவர்களை எதிர்ப்பதற்கு நாம் போதாது என்று சொல்லுகிறார்கள். தாவீது மீண்டும் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார். கர்த்தரிடத்தில் விசாரித்த பொழுது அவர் போய் என்கிறார். எனவே தாவீது போய் அவர்களை முறியடித்து விடுகிறார். இப்படி முறியடித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே சவுல் தாவீது கேகிலாவுக்கு வந்தார் என்று கேள்விப்பட்ட பொழுது அவர் தாவீதை பின்தொடர்வதற்காய், அல்லாவிட்டால் தாவீதை பிடித்து கொள்வதற்காய் சவுல் வருகிறார். இப்பொழுது தாவீது மீண்டும் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார், இந்த ஜனத்தார் என்னை சவுலுடைய கையில் ஒப்பு கொடுப்பார்களா என்று சொல்லி. அதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லுகிறார். எனவே தாவீது எழுந்து மீண்டுமாய் புறப்பட்டு அவர் பாதுகாப்பான இடங்களுக்கு போய்விடுகிறார். இது மாத்திரமல்ல, சவுல் தாவீதை பின்தொடர்ந்து அவர் வந்து கொண்டே இருக்கிறார். அப்பொழுது தாவீது மாகோன் வனாந்தரத்திலே தாவீது ஒளிந்து கொண்டிருக்கிற பொழுது சவுல் வருகிறார். இப்பொழுது தாவீது சவுலுடைய கைக்கு தப்பும்படியாய் அவர் போய்கொண்டிருக்கிறார். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீது மலையின் அந்த பக்கத்திலும் நடந்து வந்த பொழுது தாவீது தப்பி போக முடியாதபடி சவுலும் அவர் மனுஷரும் தாவீதை பிடித்து கொள்ளுகிற அளவிற்கு வளைந்து கொள்ளுகிற பொழுது ஒரு மனுஷன் வருகிறான். அவன் வந்து சொல்லுகிறான், சவுண்டத்திலே பெலிஸ்தியர் தேசத்தின் மேலே யுத்தம் எடுக்கிறார்கள், படையெடுத்து வருகிறார்கள் என்று சொன்ன பொழுது சவுல் தாவீதை விட்டுவிட்டு அவரை அந்த பெலிஸ்தியரை பின்தொடரும்படியாய் போய்விட்டார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ திருச்சபையே, இந்த சூழ்நிலைகளில் எல்லாம் பாருங்கள், தாவீது தேவனிடத்தில் முதலாவதாய் தன்னுடைய காரியத்தை வைக்கிறார், தேவனிடத்தில் விசாரிக்கிறார். தேவனை தனக்கு முன்னாய் வைத்திருக்கிறபடியினாலே சவுலால் தாவீதை பிடித்து கொள்ள முடியவில்லை, சவுல் தாவீதை அசைக்க முடியவில்லை. இதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். நாமும் தேவனை நமக்கு முன்னாய் வைத்து தேவனுக்கு முதலிடம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் இருப்போம் என்று சொன்னால்
ஒருபொழுதும் நாம் அசைக்கப்படுவதில்லை. அந்த கிருபை நமக்கு கிடைக்கும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கின்றி. ஆண்டவரே, நாங்கள் உம்மை முன்வைத்து ஆண்டவரே உம்மை எங்களுக்கு முன்னாய் வைத்து நாங்கள் கடந்து செல்லும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிற பொழுது நாங்கள் அசைக்கப்படுவதில்லையே, அந்த கிருபை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படும்படியாய் என் ஆண்டவர் உதவி செய். நிறைவான நன்மைகளை தாரும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.